ஹே guys, welcome back to my channel. Giri கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, you become what you focus on. அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்து மேல உங்களோட ஃபோக்கஸை முழுமையா செலுத்துறீங்களோ அதுவாக தான் மாறுவீங்க. இது கேட்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீங்களே டீப்பாக திங்க் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சீங்களோ அதுக்கேற்ற விளைவுகள் தான் உங்களோட லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து கண்டிப்பாக கண்கூடாக பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய ஆசைகள் இருந்துட்டு இருக்கு, நிறைய வந்து விஷயங்கள் நம்ம பண்ணணும், நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் இருந்துட்டு இருக்கும். நிறைய பேர் ஃபோக்கஸும் கரெக்டாக வைப்பாங்க, பட் அதில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீண்ட நாளுக்கு நீண்ட நேரத்துக்கு வந்து அந்த ஒரு செயல்பாட்டு மேலே நம்மளால் வைக்க முடியாமல் ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து கருதிட்டு இருப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மெயினாக நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது, அந்த ஒரு ஃபோக்கஸ் அந்த ஒரு கவன சிதறல் அப்படிங்கிறது ஏற்படுது. மெயினாக இந்த ஒரு மொபைல் ஃபோன் மூலமாக நம்மளோட லைஃப்பில் என்னென்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஸோ அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வரலாம், நம்மளோட ஃபோக்கஸை வந்து ரேசர் ஷார்ப்பாக எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அப்படின்னு வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட தாட்ஸையும் நீங்கள் எதில் எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சூஸ் பண்ணலன்னா அடுத்தவன் அவனோட பாயிண்ட்டுக்காக, அவனோட எய்முக்காக, அவனோட ஃபோக்கஸ்க்காக உங்களை பயன்படுத்திப்பான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்குன்ட்டு ஒரு கோல் இல்லைனா மற்றவங்க கோலுக்காக நீங்கள் பயன்படுத்தப்படுவீங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. இதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபோக்கஸோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு சூஸிங்கோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட் விஷயம் உங்களோட ஃபோக்கஸை, அதாவது இந்த மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம கிடைக்கிற டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் தள்ளி வைக்கிறதுக்காக ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணணும். அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லா நோட்டிஃபிகேஷனுமே நான் ஆஃப் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. அதாவது நமக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன், தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். தேவையான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும், அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இமெயில் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. மேபி நமக்கு எந்த ஒரு ஜாப் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் நமக்கு இமெயிலில் தான் வரப்போகுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் லிங்க்டின்லேருந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லாம் நமக்கு வந்துச்சுன்னா அதுவும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சோஷியல் மீடியாஸ் அப்படிங்கிறதுலேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வர நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்ஸாக இருக்க போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு மேக்ஸிமம் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாஸ்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ வந்து அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் முக்கால்வாசி உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது முற்றிலும் விலக்கி வைக்கப்பட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு போட்ட போஸ்ட்டுக்கு இல்ல வந்து யாரோ ஒரு கமெண்ட் பண்ணாங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு நீங்க ஃபாலோ பண்ற பர்சனோட ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னா அந்த ஒரு இடத்துல வந்து அந்த நோட்டிபிகேஷனை பார்த்து நீங்க உள்ள போவீங்க. அது வந்து வேற ஒரு லூப்புக்குள்ள உங்களை அப்படியே கூட்டிட்டு போய் நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலையில இருந்து ஒரு கவனத்தை செதறடிச்சிட்டு தேவையில்லாம இந்த இடத்துல டைமை ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களோட நோட்டிபிகேஷனை முற்றிலுமா ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது தேவையற்ற நோட்டிபிகேஷன்ஸை கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க கரெக்டாக. என்ன காரணத்துக்காக நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேர் வந்து நிறைய தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட மண்டைக்குள்ள நீங்கள் ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கரெக்டான முடிவை எடுக்கும்போது அந்த அன்வான்ட் ஜங்கி ஃபைல்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு தெரியுமா, அது வந்து உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை வந்து கம்ப்ளீட்டாக தரமாட்டமாக்கிட்டு உங்களை ஒரு குழப்பமான மனநிலைக்குள்ள வந்து தள்ளி விட்டுரும். ஸோ வந்து அந்த மாதிரி அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்காக வேண்டியே வந்து நீங்கள் சோஷியல் மீடியாஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் தேர்ட் விஷயம் வந்து நாலேஜுக்காக நான் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும், இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணாமல் நாலேஜுக்காக நான் வந்து இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நாலேஜ், இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபீடு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு உங்கள் மண்டைக்குள்ள செலுத்திட்டே தான் இருக்க போறீங்க. பட் நாலேஜ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் இன்ஃபர்மேஷன் நிறைய ஃபீட் பண்ணி வச்சிருப்பீங்க தெரியுமா, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இன்புட்டாக கொடுத்து உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயமா நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுதான் நாலேஜ் அப்படிங்கிற ஒன்று. ஸோ வந்து இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வந்து சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணாமல் நாலேஜ் சார்ந்த விஷயங்களை, நான் இங்கே கெயின் பண்ணுற ஒரு நாலேஜை, நான் இங்கே கெயின் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி நான் வேறு இடத்துல இன்புட்டாக கொடுத்து எனக்கு ஆதாயமாக மேபி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூற நான் எப்படி பயன்படுத்திக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எதுவாக இருந்தாலும் நமக்கு பெனிஃபிட்டை ஏற்படுத்தணும். நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு பெனிஃபிட்டை ஏற்படுத்துறது தான் நமக்கு வந்து நல்லதே தவிர நம்ம வந்து தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லெஸ்ஸான ஒரு விஷயத்தில் வந்து இருக்கிறது அது ஒரு முற்றிலும் யூஸ்லெஸ்ஸான ஒன்று தான். ஸோ வந்து நாலேஜுக்காக எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த் விஷயம் வந்து
எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃபியூரான ஒரு பீப்புளை வந்து ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்குற எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரும் சொல்கிறத வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க சோஷியல் மீடியாஸில். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. இதில் வந்து நல்ல கண்டென்ட்ஸும் இருக்கும், தப்பான கண்டென்ட்ஸும் இருக்கும். ஒரு பர்சன் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து திருப்பி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சத்தியமாக கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன காரணத்துக்காக சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறீங்க, ஸோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்க போடுற ஃபீடு எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. அவங்க என்ன மாதிரியான ஃபீட்ஸை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து கவனிச்சு, ஸோ வந்து அது ஒரு பாசிட்டிவான ஃபீடா இல்லை நெகட்டிவான ஃபீடா, அது என்ன மாதிரியான இம்பாக்டை என்னோட லைஃப்பில் கொண்டு வரப்போகுது. திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீடு வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன்லையோ இல்லை வந்து உங்களோட சோஷியல் மீடியா, உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் வரும்போது நீங்கள் ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபியூவரான ஒரு லெஸரான பீப்புளை நீங்கள் பெஸ்ட்டாக நினைக்கிற ஏதோ ஒரு 2-3 பேரை வந்து ஒவ்வொரு துறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களோட ஃபீட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்க பாருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக இருந்துட்டு இருப்பீங்க. இந்த ஒரு ரியாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் போகிறீங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தவறான விஷயம் நடக்கும்போது ஆமாம் இந்த விஷயம் வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வந்து ஒரு தவறான பாதையில் நம்மளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த வேலை தான் நமக்கு முக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ஸோ இதை விட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட மைண்டுக்கு என்ன மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்துட்டுருங்க. நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட தாட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். நீங்கள் என்ன மாதிரியான தாட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பெர்செப்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட பெர்செப்ஷன் எப்படி இருக்கோ, ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, ஒரு விஷயத்துல நல்லது எடுத்துக்கிறீங்களா கெட்டதை எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களோட லைஃப்பில் ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வருமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக தெரில. எனக்கு அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு உங்களோட மண்டைக்குள்ளே என்ன மாதிரியான ஃபீட்ஸை கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிறீங்க, அந்த ஒரு ஜங்கி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் ஜங்கின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஜங்கி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி மட்டுமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு யூஸுமே உங்களோட லைஃப்பில் நடக்க போகிறது கிடையாது. அது தேவையில்லாமல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை வந்து கம்ப்ளீட்டாக தரமாட்டமாகிட்டு எதுவாக இருந்தாலும் 1008 முறை சிந்திச்சு நீங்கள் எதுவுமே வந்து கரெக்டாக டிசைட் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிலைக்கு வந்து தள்ளி விட்டுரும். ஸோ வந்து உங்களோட மண்டைக்குள்ளே என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃபோனை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக கொஞ்சம் வந்து பண்ண பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ வந்து இது ஏன் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற லாக்டவுன் சிச்சுவேஷனில் வந்து மேக்ஸிமம் மொபைல் ஃபோனும் கையுமா தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அது மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு நிறைய ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் மொபைல் ஃபோனுக்கு வந்து அடிக்ட் ஆகியிருப்பீங்க. ஸோ எது ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிட்டு நான் என்ன காரணத்துக்காக இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன், இதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதனால் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை திங்க் பண்ணி பார்த்தீங்கனால போதும், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.